10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7 28 பார்க்கலாம். கனசதுரத்தின் ஒரு பகுதியில் L அலகுகள் விட்டமுள்ள கனசதுரத்தின் பக்க அளவுக்கு சமமான அப்படின்னா கனசதுரத்தின் பக்க அளவு என்ன? L அலகுகள். அதேதான் இந்த அரைக்கோளத்தின் விட்டமும் பக்க அளவுக்கு சமமானன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த அரைக்கோளத்தினுடைய விட்டமும் L தான். அப்படின்னா அதனுடைய ஆரம் என்ன? இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம் R சமம் L/2. இதை வெட்டி எடுத்துட போறோம். அதுக்கு பிறகு மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அப்படின்னா மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்புங்கும் போது இந்த 5 பக்கங்களோட பரப்பு பிளஸ் இந்த மேல இருக்க பக்கத்துல இருந்து இந்த வட்டத்தின் பரப்பை மட்டும் கழிச்சிட்டு இந்த அரைக்கோளத்தின் புறப்பரப்பு இருக்கு இல்லையா, அதை நாம கூட்டிக்கணும். மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு சமம் இந்த மொத்த கனசதுரத்தோட புறப்பரப்பு அதுல இருந்து நாம வெட்டி எடுத்தோம் இல்லையா, இந்த அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு, அதாவது அது ஒரு வட்டத்தின் பரப்பு, அதை நாம கழிச்சிடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த அரைக்கோளத்தின் புறப்பரப்பை கூட்டிக்குவோம். கனசதுரத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா 6a². a² சதுரத்தின் பரப்பு. இதுல 6 பக்கம் இருக்கிறதுனால 6a² மைனஸ் வட்டத்தின் பரப்பு. இங்க ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? πr² பிளஸ் அரைக்கோளத்தின் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலானா 2πr² சமம் 6a². இது 2πr². அதுல ஒரு πr² கழிச்சிங்கன்னா பிளஸ் 5r² கிடைக்கும். மதிப்பு போடலாம். 6a². ஏங்கிறது பக்கம் இல்லையா, ஏங்கிறது நமக்கு என்ன? L. அப்படின்னா 6l² பிளஸ் 5 r²க்கு L/2 த ஹோல் ஸ்கொயர். இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6l² பிளஸ் 5l²/4ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 4 கொண்டு அங்க பெருக்குனீங்கன்னா 24l² பிளஸ் 5l²/4. இதுல இருந்து 1/4ஐயும் L² வெளியே எடுத்துக்குங்க. அப்படின்னா L²/4 இன்று 24 பிளஸ் 5. L அலகுகள்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. அதனால இங்க சதுர அலகுகள் இந்த திண்மத்தின் புறப்பரப்பா நமக்கு கிடைச்சிருக்கு.